பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படியே தியானத்திற்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் அப்படியே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் என்றும் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆமே, தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தேவன் மரணப்பரியந்தம், அதாவது நம்முடைய மரணத்தின் முடிவு பரியந்தம் வரை நம்மை நடத்துகிற நல்ல தெய்வம். நம்மை கைவிடாது வலுவாமல் பாதுகாக்கிற அவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை பின்தொடர்கிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த தெய்வத்திற்கு ஆமே நாம் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இது சில வசனங்களிலே நாம் தியானிப்போம். ஒரு சில வசனத்திலே அல்லேலூயா தேவனுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது, தேவனிடத்திலே நாம் எப்படி நெருங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அல்லேலூயா எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்கிறது குறித்து சில வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் ஆமென் அல்லேலூயா 3வது அதிகாரம் 23-24 வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய் செய்தல் மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த ஹோல் ஹார்ட், நம்முடைய முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பரிசுத்தம் உள்ளது என்றும் சில காரியங்கள் பரிசுத்தம் இல்லை என்றும் நாம் இப்படி வேறுபடுத்தி பார்க்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அல்லேலூயா, எல்லாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருடைய கையிலே தராசு ஒன்று இருக்கிறது. அவருடைய கையிலே எடை தராசு இருக்கிறது. அவர் நம்முடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும், ஆமேன், இது சிலது மாத்திரமல்ல, இது பெருசான காரியங்கள் மாத்திரமல்ல, சிறுமையான காரியங்கள் மாத்திரமல்ல, எதை செய்தாலும் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் இருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் நாம் எதை செய்தாலும், தூங்குவதாக இருந்தாலும், எழுவதாக இருந்தாலும், உண்பதாக இருந்தாலும், உடுத்துவதாக இருந்தாலும், பிழைக்கிறதாக இருந்தாலும், வாழ்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுக்கென்று அதை செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. நாம் நேரங்களை செலவிடுவது எப்படி செலவிடுகிறோம்? நாம் சாப்பிடுகிறது எப்படி சாப்பிடுகிறோம்? நாம் பேசுகிறது எப்படி பேசுகிறோம்? நாம் பார்க்கிறது எப்படி பார்க்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல், ஆமென், கர்த்தருக்கென்று முழு உள்ளத்தோடு செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் மனுஷருக்கென்று செய்தால் எப்படி செய்ய முடியும்? மனுஷருக்கென்று நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளே அல்லேலூயா சில எண்ணங்கள் தோன்றும். அல்லேலூயா. அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், அவர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும், அவர்கள் நம்மை மேன்மையாய் நினைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னும் நம்முடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் சில காரியங்களை செய்வோம். இது ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை கனப்படுத்தலாம், ஒருவேளை நம்மை அவர்கள் தூற்றலாம், இதனாலே நமக்கு சோர்வுகள் வரலாம், இதனாலே நமக்கு பெருமைகள் வரலாம். ஆனால் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளையே, ஊழியமாக இருந்தாலும் சரி, ஆமென், ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டை நடத்துகிறவராக நீ இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக நீ இருந்தாலும் சரி, பிள்ளையை கவனித்துக் கொள்ளுகிற காரியங்கள், கணவனை கவனித்துக் கொள்ளுகிற காரியங்கள், மனைவியை நடத்துகிற காரியங்கள், சபையை நடத்துகிற காரியங்கள், ஆமென், எஜமானனுக்கு நீ கட்டுப்படுகிற காரியங்கள், தொழிற்சாலையில் நீ வேலை செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை மனுஷனுக்கென்று நீ செய்யாமல் தேவனுக்கென்று முழு உள்ளத்தோடு நீ செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதன் பலன் மனுஷனிடத்தில் உனக்கு கிடைக்காமல் அது சுதந்திரத்தின் பலன் கர்த்தரால் நீ பெறுவாய் என்கிற நம்பிக்கையோடு நீ அதை செய்ய வேண்டும். அப்பொழுது உனக்கு சமாதானத்தோடு கூட கர்த்தருடைய அந்த பலன்கள் உன்னை பின்தொடர்கிறதாய் வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமென். இதனால வேதம் என்ன சொல்லுகிறது? முழு ஆத்துமாவோடு நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆமென். டூக்ளஸ் ஜே மூ என்கிற ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அல்லேலூயா. மனுஷருக்கென்று நாம் செய்யும் பொழுது போட்டி வரலாம், பொறாமை வரலாம், பாராட்டுகிற ஆசை வரலாம். ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற அல்லது ஒரு ஆட்டிடியூடோடு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், கர்த்தரனை கவனிக்கிறார், ஆண்டவர் எனக்கு சுதந்திரம் தருவார், கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், கர்த்தரே எனக்கு பலன் என்று நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆமென் வெளிச்சத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய முகத்திற்கு நேராக அந்த காரியங்களை வைத்து நாம் செய்ய வேண்டும். தாவீது ஆமென் யுத்தத்திற்கு கடந்து போகும் பொழுது தேவனிடத்திலே ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவரே, நான் பெலிஸ்தர்களை மேற்கொள்ள போக வேண்டுமா வேண்டாமா என்று அவன் ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, பெலிஸ்தர்களை மாத்திரமல்ல மீதியானையரையும் முறியடிக்கும்படி உனக்கு பலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, இதோ தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான், ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்டான். இதோ நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்திலே ஆலோசனை கேட்கிறோமா? இதோ திருமண காரியமாக இருந்தாலும், வீடு கட்டுகிற
விரும்புகிற காரியமாக இருந்தாலும், நம்முடைய வேலை காரியமாக இருந்தாலும், படிப்பு காரியமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நம்முடைய வீடு பிரதிஷ்டையா இருக்கலாம், பிள்ளைக்கு பேர் வைக்கிற காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். நம்முடைய வீடு விசுவாசத்தினாலே நிலைவரப்பட வேண்டும். தேவனுடைய அல்லேலூயா கையின் செய்கையினாலே நம்முடைய வீடு நிலைவரப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டிலே தங்கும், ஆசீர்வாதங்கள் நம்முடைய கைகளிலே தங்குகிறதாய் மாறுகிறது. தேவ பிள்ளையே, இதோ அல்லேலூயா டூக்ளஸ் ஜே கூறுகிறார், ஆமீன், முழு இருதயத்தோடு நாம் அதை செய்யும் பொழுது ஆமீன் அல்லேலூயா தேவன் அதற்கு உகந்த பரிசை கொடுக்கிறார். முழு இருதயத்தோடு மாத்திரம் நாம் செய்கிறது கிடையாது. ஆமீன், நம்முடைய அந்த முழு இருதயம் கர்த்தருடைய வெளிச்சத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ப்ரூஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் விளக்குகிறார், அடிமை மனித எஜமானனுக்கு செய்தாலும் உண்மையில் கிறிஸ்துவுக்கே செய்கிறான். அல்லேலூயா. ஆமீன், நாம் அடிமையா இருக்கிறது போல தெரியலாம். அல்லேலூயா. ஆமீன், அடிமையாக இருந்தாலும் நம்முடைய எஜமான் கிறிஸ்து என்று அவர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நீ முடங்கி கிடக்கலாம், சிலர் உன்னை பலவீனப்படுத்தலாம், சிலர் உன்னை முடக்கலாம் என்று நினைக்கலாம். ஆமீன், ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவர் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று ஆமை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சிறியவனை போல புழுதிலிருந்து ஆமை இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் இதோ கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானதை செய்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து ஓடுகிற தேவ பிள்ளையே, இப்பொழுது நீ எளிமையாய் சிறுமையாய் அடிமையாய் நீ இருக்கலாம். இதோ உன் எஜமானன் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனிக்கிறது என்பதை நீ மறக்க வேண்டாம். ஏற்ற காலம் வரும், கர்த்தருடைய காலத்திலே நீ உயர்த்தப்படுவாய். கர்த்தருடைய பலத்த கையிலே அடங்கி இரு, அவர் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நீ அடிமையைப் போல எளிமையைப் போல சிறுமையானவனாய் இதோ நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தை முழு மனதோடு தேவனுக்கென்று அந்த காரியங்களை நீ செய். சகித்துக் கொண்டிருக்கிறாயோ, பொறுமையா இருக்கிறாயோ? இதோ ஹல்லேலூயா, நான் நன்மை செய்கிறேன், எல்லாரும் எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று நீ புலம்புகிறாயோ? நான் எல்லோருக்கும் நன்மையே நினைக்கிறேன், ஆனால் எல்லோரும் எனக்கு தீமையை பிணைக்கிறார்கள் என்று நீ சொல்லுகிறாயோ? கவலைப்படாத, நீ ஆண்டவருக்கென்று அந்த காரியங்களை நீ பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ காலம் வருகிறது, ஹல்லேலூயா, நான் உன்னை உயர்த்துகிற காலம் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ வானத்தின் மதகுகளை கர்த்தர் உனக்கு திறப்பார். கர்த்தர் தம்முடைய கையின் பிரயாசத்தை உனக்கு தருவார். அவருடைய வலது கரத்தினாலே உன்னை ஆதரிப்பார். ஆண்டவருடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கிறதா இருக்கும். தேவ பிள்ளையே, இதோ ஹல்லேலூயா, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய். எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்திற்கென்று செய். ஊழியம் செய்கிற அநேகர் இதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஊழியம் செய்கிறது யாருக்காக ஊழியம் செய்கிறீர்கள்? அல்லேலூயா, நம்மை அழைத்த தெய்வத்திற்காகவா, இல்ல மனுஷனுடைய முகத்திற்காகவா? யாருக்காக? முகதாட்சரியம் பார்ப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. முகதாட்சரியம் பார்த்து நீ ஊழியம் செய்கிறாயோ, அது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தேவனுடைய தாசர்களே, இதோ கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய வேலையை அசட்டையாய் செய்கிறவர்களே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவர் அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியனே, விழித்துக்கொள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடிவா. தேவனுடைய சமூகத்தில் கிருபையை பற்றிக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த கிருபையை மூடி மறைக்காத. கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை குறைத்து வைக்காத. ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படிக்காக திருவள்ளப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னை கண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்மேல் கருணையா இருக்கிறார். கர்த்தருடைய ஆமென் கை உன்னை உயர்த்தும்படிக்காக உன்னை ஏந்தி பிடித்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாத. அல்லேலூயா. உன் சொந்த பலத்தினால உன் பணத்தினால ஊழியத்தை செய்யலாம் என்று எண்ணுகிறாயோ? சொந்த யோசனை காரியங்களை நடத்தலாம் என்று எண்ணுகிறாயோ? விசுவாசிகளை நம்புகிறாயோ? விசுவாசிகள் எனக்கு நம்பிக்கை கேடகமாக இருப்பார் என்று நம்புகிறாயோ? அப்படி அல்ல. உன்னை அழைத்தவர் தேவன். அவரே உன்னை நடத்துகிறவரும் கண்காணிக்கிறவருமா இருக்கிறார். அவரே உன்னை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் அல்லேலூயா வைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்படிக்காக விழித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சபையை நடத்துகிற மூப்பர்களே, இதோ ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ ஹல்லேலூயா, கனமும் பெருமையும் மேன்மையும் கிடைக்கும் என்று சபையில அல்லேலூயா மூப்பனை போல இருக்கலாம் என்று எண்ணுகிறாயோ? அதுவல்ல. மந்தையை
கண்காணிக்கும் வேலையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். மந்தையில் இருக்கிற ஆடுகள் சிதறி போகாமல் இருக்க கர்த்தர் உனக்கு மந்தையை கையில் கொடுத்திருக்கிறார். நீ எப்படி அதை கவனிக்கிறாய்? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அதை வைத்து ஓ ஹல்லேலூயா பயத்தோடு அதை நடத்துகிறாயோ? இன்னைக்கு டீக்கனர்கள் அநேக பிஷப்மார்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா தேவனுடைய ஆமென் தேவனுடைய நீதியின் படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கும் பொழுது அவர்கள் சுயாதீனமாக தங்களுக்கென்று அநேக பட்டங்களை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரர்கள் என்ற போர்வையை தரித்துக் கொண்டு அநேகர் நடக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ டீக்கனர்மார்களே, பிஷப்மார்களே, ஊழியக்காரர்களே, இதோ உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, யாருக்காக நீ ஊழியம் செய்கிறாய்? எதற்காக ஊழியம் செய்கிறாய்? ஹல்லேலூயா, இதோ கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறாயோ? கர்த்தருடைய வேலையை மனிதனுக்காக செய்கிறாயோ? இதோ இதன் பிரதிபலன் சுதந்திரத்தின் பலன் கர்த்தரால் கிடைக்கும் என்பதை மறந்து இதோ இந்த கிரீடத்தை மனுஷனுடைய கையிலே பெறலாம் என்று நீ ஊழியத்தை செய்கிறாயோ? இதோ முடிவு சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் நியாயஸ்தானத்திலே வந்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ விசுவாசியே, இதோ இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? எதை செய்தாலும் இயேசுவுக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்திலே மறைமுகமாய் நான் செய்கிற காரியங்களை யாரும் காண முடியாது என்று சொல்லி மனுஷன் பார்க்கவில்லையே என்று அந்த ரங்கத்தில் நீ செய்கிற காரியங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா அவர் இருளின் ஆழங்களை நோக்கி பார்க்கிறது, பூமியின் விசாலங்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் இருளையும் வெளிச்சத்தையும் சரிசமமாய் பார்க்கிறது என்பதை மறந்துவிட்டு அந்த ரங்கத்திலே கர்த்தர் என்னை கவனியார் என்று நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. ஹல்லேலூயா. ரீசாகா திலோ கோபாலாதியா தல சுதபராதியாக்கன சேதநாதம் அஷ்ட ஜிலாங்க தூர கடகதி சோதர ஹௌட மனாசி ஹோதனா சதூரா அட்பட ரூகடத்துல் ஹடுந்தனாதி ஹஸ்குதே சனந்தனி சராஜியா. ஆமென். மறைமுகமாய் அந்த ரங்கத்தில் நான் செய்கிற பாவங்களை யார் கவனிக்கிறார்கள் என்று நீ அதை வெளியரங்கப்படுத்த முடியாமல் இருக்கலாம். அதை வெளிச்சத்தில் தேவன் அதை கொண்டு வருவார். வெட்கமும் அல்லேலூயா அவலட்சணமும் உனக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா திகிலும் பயமும் உன்னை பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, அல்லேலூயா அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சவாதமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நீதியை விதைக்கிறவனுக்கு நீதி உண்டாகும். ஆமீன். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியினால் விதைக்கிறவன் ஆவிக்கென்று நித்திய ஜீவனை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ மந்தையை கண்காணிக்கிற தேவனுடைய ஊழியர்களே, இதோ ஆவிக்கென்று விதைக்கிறீர்களோ, மாம்சத்திற்கென்று விதைக்கிறீர்களோ, ஆதாயத்திற்கென்று நீ விதைக்கிறாயோ? எதை ஆதாயமாக கொண்டு விதைக்கிறாய்? அல்லேலூயா. உள்ளம் தெளிவாகட்டும், உன்னுடைய உள்ளம் உடைக்கப்படட்டும். கர்த்தருடைய கண்கள் உன்னை கவனிக்கிறது என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கென்று நல் மனசாட்சியோடு அல்லேலூயா இந்த உத்தம ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்லேலூயா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், இதோ என் பிராணன் வார்க்கப்பட்டு போனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இந்த ஊழிய பிலிப்பு பட்டணத்தில் பரிசுத்தவான்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நான் அந்த ஊழியத்தின் மேல் வார்க்கப்பட்டு போனாலும் சந்தோஷப்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இதோ இந்த மேன்மையானது அவமாய் போகிறதை பார்க்கிலும் சாகிறது நலம் என்று நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுதல் நமக்கு வேண்டும். கர்த்தருக்குள்ள வைராக்கிய பாராட்டுதல் நமக்கு வேண்டும். கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எதற்கு மேன்மை பாராட்டுகிறோம்? எதற்கு நாம் வைராக்கியத்தை கொள்ளுகிறோம்? அல்லேலூயா. காலங்களையும் நேரங்களையும் எப்படி செலவிடுகிறோம்? அல்லேலூயா. தூக்கத்திற்கும் அல்லேலூயா ஆமென் தூங்கிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே எழும்பு. அல்லேலூயா. நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்து. காலம் இனி செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ இதோ ஆமென் நிர்விசாரத்தோடு ஆமென் இருக்கும் பொழுது தேவன் வாரிக்கொண்டு போவதை நீ மறந்து தேவன் வாரிக்கொண்டு போவதை நீ மறந்து விடுவாய். கர்த்தர் உன்னை சீக்கிரமாய் வாரிக்கொள்ளுகிற நேரம் வருகிறது. ஆண்டவர் சடுதியாய் நம்மை வாரிக்கொள்ள வருவார். அப்பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாய் அவலட்சணமாய் நாம் நிற்போம். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா தன்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் வஸ்திரங்களை எவன் கரைப்படுத்தாமல் பாதுகாக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை கவனிக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
உன் வஸ்திரத்தை பரிசுத்தத்தோடு நீ காத்துக்கொள். உன் வஸ்திரத்தின் மேல் உன் கண்கள் கவனமாயிருக்கட்டும். கர்த்தருக்கென்று காரியத்தை நடத்துகிறாய் என்கிற யோசனை உனக்கு வேண்டும். மனுஷனுக்காக அல்ல, என் தேவனுக்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிற யோசனை உனக்கு வர வேண்டும். ஓ நாவடக்கம் இல்லாமல் பேசுகிற தேவ பிள்ளையே, நாவை அடக்காமல் ஹல்லேலூயா தன் நாவை வீணான வம்பு பேச்சுகளுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் ஹல்லேலூயா வீணான வசம்புகளுக்கு உன் நாக்கை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாயே. உன் நாக்கு தேவனை மகிமைப்படுத்தட்டும். இந்த நாக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்தட்டும். இந்த நாக்கு தேவ கிருபையை வெளிப்படுத்தட்டும். கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தட்டும். இந்த நாக்கானது ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று அதை முழு உள்ளத்தோடு செய்ய வேண்டும். ஆமென். ஜெபித்தால் கண்ணீரோடு நாம் உண்மையாய் ஜெபிக்க வேண்டும். உபவாசித்தால் அது உண்மையோடு நாம் உபவாசிக்க வேண்டும். தேவனை ஆராதித்தால் இருதயத்தின் ஆழத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது மனுஷனுடைய முகத்திற்காக அல்ல. அவருடைய ஆவியானது உடைஞ்ச உள்ளத்தோடு அவருடைய ஆவியானது தெய்வத்திற்கு முன்பாக நடுங்கி கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதனை என்பது பாடல் பாடுகிறது மாத்திரமல்ல, நடனம் ஆடுகிறது மாத்திரமல்ல. ஆராதனை என்பது என்ன? கண்ணீரோடு இருதயத்தை உடைத்து தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக இதோ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நம்முடைய இருதயத்தின் மனசாட்சியை செலுத்தி நம்முடைய குற்ற மனசாட்சியை கர்த்தருக்கு முன்பாக கழுவி ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் ஒப்புரவாகி தேவன் வைத்திருக்கிற நியமமான ஓட்டங்களிலே செம்மையாயிரம் ஓடுவதற்கு தேவையான பலத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. தேவ ஆராதனை இந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஆராதனையை நாம் பார்க்கிறோம். கலர் கலரான வெளிச்சங்களை கொட்டி மனுஷனுடைய முகத்திற்கென்று ஆராதனை நடத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனை ஆராதிக்க வேறு யாரும் இல்லை என்றால் நாம் ஆராதிக்கிறோம். வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கும்படி கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திற்கு நேராக இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை பாடுவதற்கு ஆளில்லை என்றால் தேவன் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, அவர் தேடுகிறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை. ஆவியில் எளிமையுள்ள ஆராதனையை தேவன் விரும்புகிறார். இருதயத்தில் பயத்தோடு பக்தியோடு தெய்வத்தை ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். தேவ ஜனமே, மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்ம இந்த காலத்திலே உண்மையுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். உத்தம இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ரிகபாலா திரோகமா சிகாலாவுதியா கபாசியா கரதியா கசிதார. ஹல்லேலூயா. ஆராதனை, ஜெபம், உபவாசம், பரிசுத்தம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாய் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பேச்சு, நடத்தைகள், யோசனைகள், ஹல்லேலூயா, நம்முடைய எல்லா செயல்கள், நம்முடைய தூங்குகிற காரியமாக இருந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் தேவ மகிமைக்கென்று அது செயல்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை அடக்குதல், நாவை அடக்குதல், நம்முடைய சிந்தையை அடக்குதல் எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ள பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும் என்று நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தகன பலியாய் ஒப்படைத்து நாம் ஜெபித்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இதோ இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்கிற இந்த நேரத்தில் கண்ணாடிகளை முகம் காண்கிறதை போல நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக வைத்து ஒவ்வொரு நாளும் படித்து தியானித்து கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும்படி நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக நாம் ஜாக்கிரதைப்படும்படி கர்த்தரிடத்தில் அப்படி ஆராதித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனானவரே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், ஆராய்ந்திருக்கிறீர். நீர் எங்கள் உட்கார்தலையும் எழுதிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். அப்பா, இதை கேட்ட கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை உண்டாகட்டும். நடத்தைகள், சிந்தைகள், யோசனைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை பூரணமாய் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.